வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு காலிஃப்ளவர் பராத்தா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்ற காமிக்கிறேன். அதுக்கு ஒரு 5-6 வெங்காயத்தை இது மாதிரி சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவர் அது அப்படியே தெரியுற எப்படி துருவி இருக்கேங்கிறது. இது அப்படியே நல்லா சாப்பரில் போட்டு அப்படியே துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி சாப்பரில் போட்டிருக்கேன். இது எப்படி இந்த உள்ள ஸ்டஃப் பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறத பராத்தாக்குள்ள ஸ்டஃபிங் வந்து பண்ணுறதை காமிக்கிறேன். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சாப்பரில் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கினோடனே பார்ப்போம். சாப்பரில் போட்டிருக்கேன். தக்காளியும் இதோட கலந்துக்கலாம். தக்காளி ரொம்ப போட வேண்டியதில்லை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அதுலேருந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கணும். இந்த காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு காமிக்கிறேன். இதை வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்போட மஞ்சப்பொடி, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாத்தூள் இதையும் இதோட போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா அது ட்ரையாக இருக்க மாதிரி வதக்கிக்கணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு காமிக்கிறேன். நல்லா வெந்து நல்லா இதாக எடுத்து நல்லா வாசனையாக இருக்குது காலிஃப்ளவரோட. இது நல்லா வதங்கிடுத்து. இதில் மேலாக கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நிறைய கொத்தமல்லியை போட்டு அவ்வளோதான். நம்மளோட ஆலுன்னு ஒரு சொல்லிட்டேன், காலிஃப்ளவர் பராத்தா, கோபி பராத்தா அதோட இதை ரெடி ஆக்கியாச்சு. ஸ்டஃப் ரெடி ஆகிடுத்து. இனிமேல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுறத உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ பார்க்கலாம். காலிஃப்ளவர் பராத்தா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு, அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஓமம் போட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நாத்துக்கார் பிசைஞ்சுட்டுருக்கார். பிசைஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
அப்படியே புசு புசுன்னு இன்னும் உப்பிண்டு வரும். ஓரமெல்லாம் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். ஓரமெல்லாம் புசு புசுன்னு வரும். நம்மளோட கோபி பராத்தா ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், சூப்பராக வெந்துடுது. இப்படி தான் பண்ணணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததும் போட்டிருக்கேன், அதையும் பார்க்கலாம். சொல்லுங்க. இன்னைக்கு காலிஃப்ளவர் புரோட்டா. இல்லை இல்லை, வெறும் பரோட்டா கிடையாது. காலிஃப்ளவர் வெங்காயம் எல்லாம் போட்டு, வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு பரோட்டா. அதுதான் நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.